நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கரூர் மாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழாவில் கம்பம் ஆற்றுக்கு அனுப்பும் நிகழ்ச்சி. லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. கரூர் மாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழா கடந்த மாதம் 11ஆம் தேதி கம்பம் வழங்கல் மற்றும் நடுதலுடன் தொடங்கியது. தொடர்ந்து கடந்த 16ஆம் தேதி பூச்சொரிதல் விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கடந்த 26ஆம் தேதி முதல் நேற்று வரை பக்தர்கள் மாவிளக்கு, பால்குடம், அக்னி சட்டி, அலகு, காவடி உள்ளிட்டவை எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். 26ஆம் தேதி தேரோட்டம் நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியான கம்பம் ஆற்றுக்கு அனுப்பும் விழாவையொட்டி இன்று மதியம் கோவில் நடை சாத்தப்பட்டு பக்தர்கள் தரிசனம் நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து கம்பத்துக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கம்பம் ஆற்றுக்கு அனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கம்பம் ஆற்றுக்கு செல்லும் வழியெங்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாலையோரத்தில் காத்திருந்து கம்பத்தை தரிசனம் செய்தனர். அமராவதி ஆற்றில் அமைக்கப்பட்டிருந்த செயற்கை குளத்தில் கம்பம் விடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அமராவதி ஆற்றில் வானவேடிக்கை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, MP ஜோதிமணி, சட்டமன்ற உறுப்பினர்கள், மேயர், துணை மேயர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள், லட்சக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக சதீஷ். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியார் சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040459522 809818172924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.